அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தி காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லா 1000க்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். சிறிய சிறிய துஆக்களும் இருக்கின்றன. அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இல்மு திக்ரு பகுதி 4வதாக குர்ஆனின் ஓதுவதின் சிறப்புகள், எந்தெந்த நேரத்தில் என்ன சூறாக்களை ஓத வேண்டும் என்ற தலைப்பில் சில ஹதீஸ்களை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். பயான்களை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். 557வது ஹதீஸ். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆன் ஷரீஃபை மனப்பாடம் செய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றவரும் அதை நல்ல முறையில் ஓதக்கூடியவருமான மனிதரை மறுமை நாளில் லௌஹுல் மஹ்பூல் என்னும் பலகையிலிருந்து குர்ஆனை எழுதக்கூடிய அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த கண்ணியம் வாய்ந்த மலக்குமார்களோடு எழுப்பப்படும். யார் குர்ஆன் ஷரீஃபை திக்கி திக்கி ஓதி அதில் சிரமத்தை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்லிம். திக்கி திக்கி ஓதுபவர் என்பதன் கருத்து குர்ஆன் ஷரீஃபை நல்ல முறையில் மனனமாகாமல் அதை மனனம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஹாஃபிலாக இருக்கலாம். இன்னும் வேறொரு கருத்து பார்த்து ஓதக்கூடிய திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அவர் சரியான முறையில் ஓத முயற்சித்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு 2 கூலி இருக்கின்றது. ஒரு கூலி குர்ஆன் அது ஓதியதற்காகவும் மற்றொரு கூலி அடிக்கடி திக்குவதின் காரணமாகவும் உண்டான சிரமத்தை பொறுத்து ஓதுவதற்காகவும் இருக்கும். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆன் உடையவர்களை கியாமத் நாளில் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படும் பொழுது குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹு தஆலாவிடம், யா அல்லாஹ் இவருக்கு ஆடை அணிவிப்பாயாக என்று வேண்டிக் கொள்ளும். அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கண்ணியமான கிரீடம் அணிவிக்கப்படும். அது குர்ஆன் திரும்பவும் அல்லாஹு தஆலாவிடத்தில், யா அல்லாஹ் மேலும் அணிவிப்பாயாக என்று கூறும். அப்பொழுது அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து கண்ணியத்தில் முழு ஆடைகளும் அணிவிக்கப்படும். அதற்கு பிறகு, என் இரட்சகனே இவரை பொரிந்து கொள்வாயாக என்று வேண்டிக் கொள்ளும். அல்லாஹு தஆலா அவர்களை பொரிந்து கொள்வான். பிறகு அவரிடம், குர்ஆனை ஓதிக்கொண்டே செல், இன்னும் சொர்க்கத்தின் படித்தரங்களில் ஏறிக்கொண்டே செல் என்று சொல்லப்படும். அவருக்கு ஒவ்வொரு ஆயத்திற்கு பகரமாக ஒரு நன்மை அதிகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமர்ந்து அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். கியாமத் நாளில் குர்ஆன் ஷரீஃபை உடையவர்கள் தன் கபரிலிருந்து வெளிப்படும் பொழுது பலவீனத்தின் காரணமாக நிறம் மாறிய மனிதரை போன்று இருப்பார்கள். நீ என்னை அறிவாயா என்று குர்ஆன் அவரிடம் கேட்கும். நான் உன்னை அறிய மாட்டேன் என்பார். நீ என்னை அறியவில்லையா என்று குர்ஆன் மீண்டும் கேட்கும். நான் உன்னை அறியவில்லை என்று கூறுவார்கள். நான் உன்னுடைய தோழன் குர்ஆனாக இருக்கின்றேன். நான் உன்னை கடுமையான வெப்பத்தில் தாகிக்க வைத்திருந்தேன். இரவில் உன்னை விழிக்க வைத்திருந்தேன். அதாவது குர்ஆனுடைய கட்டளை பிரகாரம் அமல் செய்வதின் காரணமாக நீ பகலில் நோன்பு நோற்றும் இரவில் குர்ஆன் ஓதியும் வந்தாய். ஒவ்வொரு வியாபாரியும் தன் வியாபாரத்தால் பலன் பெற நாடுகிறார்கள். மேலும் இன்று நீ உன்னுடைய வியாபாரத்தால் அனைவரையும் விட அதிக லாபம் அடையப் போகின்றாய் என்று குர்ஆன் கூறும். அதற்கு பின்னால் குர்ஆன் உடையவர்களுடைய வலக்கரத்தில் ஆட்சியும் இடக்கரத்தில் சொர்க்கத்தில் நிரந்தரமாக வசிப்பதற்கு உண்டான பத்திரமும் கொடுக்கப்படும். அவருடைய தலையின் மீது கம்பீரம் எனும் கிரீடம் அணிவிக்கப்படும்.
அவருடைய தாய் தந்தையர்களுக்கு உலகத்தில் உள்ளவர்களால் விலை மதிக்க முடியாத 2 ஆடைகள் அணிவிக்கப்படும். எங்களுக்கு இந்த ஆடை எதன் காரணமாக அணிவிக்கப்படுகின்றது என அந்த பெற்றோர்கள் வினவுவார்கள். உங்களுடைய மகன் குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்ததின் காரணமாக என்று கூறப்படும். பிறகு குர்ஆன் உடையவர்களிடம், நீர் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல், சொர்க்கத்தின் உயர் பதவிகளில் ஏறிக்கொண்டே செல் என்று கூறப்படும். அவர் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டே இருக்கும் வரை நிறுத்தியோ தாமதமாகவோ ஓதினாலும் சரியே அவர் சொர்க்கத்தின் உயர் பதவிகளில் உயர்ந்து கொண்டே செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். குர்ஆன் ஷரீஃப் உடையவர்கள் பலவீனத்தின் காரணமாக நிறம் மாறிய மனிதரின் தோற்றத்திலே குர்ஆனுக்கு முன்னால் வருவது குர்ஆன் உடையவர்களுடைய ஒரு வகையான தோற்றமே ஆகும். அதாவது அவர் இரவுகளில் குர்ஆனை ஓதி பகலில் அதன் சட்டதிட்டங்களை பிரகாரம் அமல் செய்து தன்னைத்தானே பலவீனப்படுத்தி கொண்டார். 560வது ஹதீஸ். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவிற்கென்றே சொந்தமான மக்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் யார் என்று நபித்தோழர்கள் வினவினார்கள். குர்ஆன் உடையவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனுக்கு சொந்தமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய எந்த பகுதியும் மனனமில்லையோ அது பாழடைந்த வீட்டை போன்றதாகும். குடியிருக்கக்கூடிய மனிதர்களைக் கொண்டு வீடு அழகும் செழிப்பும் பெறுவதைப் போல புனித குர்ஆனை மனனம் செய்வதில் மனித உள்ளத்தின் அழகும் செழிப்பும் உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஹஸ்ரத் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் குர்ஆன் ஷரீஃபை ஓதி மறந்து விடுகிறார்களோ அவர் மறுமை நாளில் குஷ்ட நோயினால் உறுப்புகள் ஊனமுற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை மறந்து விடுவது என்பதற்கு பல கருத்துகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. பார்த்தும் கூட ஓத முடியாமல் மறந்து விடுவது, பார்க்காமல் ஓத முடியாமல் மறந்து விடுவது, குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதில் பொடுகோப்புத்தனமாக இருப்பது, குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை அறிந்ததற்கு பிறகு அதன்படி அமல் செய்யாமல் இருப்பது. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 நாட்களை விட குறைந்த காலத்தில் குர்ஆனை ஓதி முடிப்பவர்கள் நல்ல விதமாக குர்ஆனை விளங்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழி பொதுமக்களை கவனித்ததாகும். மற்றபடி சில சஹாபா பெருமக்கள் விஷயத்தில் 3 நாட்களை விட குறைவாக குர்ஆன் ஷரீஃபை முடித்துள்ளதாக வந்துள்ளது. எனக்கு தௌராத் வேதத்திற்கு பகரமாக புனித குர்ஆனுடைய ஆரம்ப 7 அத்தியாய சூறாக்களும், ஜபூர் வேதத்திற்கு பகரமாக மீன் அடுத்துள்ள 11 சூறாக்களும், இன்ஜீல் வேதத்திற்கு பகரமாக மசானி அதற்கடுத்துள்ள 20 சூறாக்களும் கிடைத்துள்ளது. அதற்கு பிறகு குர்ஆனில் இறுதி வரை உள்ள முஃபஸ்ஸல் சூறாக்கள் எனக்கென்றே குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவில் சகல நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல் மலிக் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உங்களில் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முடிவில் ஆமீன் கூறினால் விண்ணிலுள்ள மலக்குகளும் ஆமீன் கூறுகிறார்கள். எவர்களது ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒன்று சேர்ந்து விடுமோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நூல் புகாரி. புனித குர்ஆனையும் அதன்படி செயல்பட்ட மக்களையும் கியாமத் நாளில் அழைத்து வரப்படும். குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயங்களான சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் அவர்களுக்காக வாதாட ஒன்றை ஒன்று முந்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என ஹஸரத் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மையத்துகளை அடக்கம் செய்யும் இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹு தஆலாவுடைய திக்ரை கொண்டு வீடுகளை செழிப்பாக்குங்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். உயர்வுமிக்க புனித குர்ஆனை ஓதுங்கள்.
ஏனென்றால் அது கியாமத்துடைய நாளில் தன்னை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசும். குறிப்பாக ஒளிமிக்க 2 சூறாக்கள் சூரத்துல் பஹராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதி வாருங்கள். ஏனென்றால் இவை தம்மை ஓதி வந்தவர்களை கியாமத் நாளன்று மேகத்தின் 2 துண்டுகளைப் போல தம்மை நிழலில் அழைத்து வரும், அல்லது 2 நிழற்குடைகளைப் போல, அல்லது பறவைகளுடைய கூட்டமாக கூடுவதைப் போல நிழல் தரும். தம்மை ஓதியவருக்காக இந்த 2ம் பரிந்து பேசும். குறிப்பாக சூரா பக்ராவை ஓதி வாருங்கள். ஏனென்றால் அதை ஓதுவதும் மனனம் செய்வதும் அதை விளங்கிக் கொள்வதும் பரக்கத்திற்கு காரணமாகும். அதை ஓதாமல் மனனம் செய்யாமல் விட்டுவிடுவது கை சேதத்திற்கு உரிய காரணமாகும். தீயவர்கள் இந்த சூறாவோடு போட்டியிட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தான் கேட்டதாக ஹஸரத் உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தீயவர்கள் என்பது சூனியக்காரர்கள். சூரத்துல் பஹரா ஓதி வரக்கூடிய வழக்கமுடையவர்களுக்கு எந்த சூனியக்காரனுடைய சூனியமும் எந்த தாக்கத்தையும் உண்டாக்காது என்று முஆவியத் இப்னு லாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். சூரத்துல் பஹராவில் ஒரு ஆயத்து உண்டு. அது சிறப்புமிக்க குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களுக்கும் தலையாயதாகும். அந்த ஆயத்து எந்த வீட்டில் ஓதப்படுமோ அங்கு ஷைத்தான் இருந்தால் உடனே வெளியேறி விடுவான். அது ஆயத்துல் குர்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சதகத்துல் ஃபித்ரின் பொருட்களை பாதுகாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நியமித்தார்கள். ஒருவன் வந்து தன்னுடைய 2 கைகள் நிரம்ப தானியத்தை அள்ளினான். நான் அவனை பிடித்தேன். நிச்சயமாக உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட்டிச் செல்வேன் என்றேன். நான் ஒரு ஏழை, மனைவி மக்களை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. நான் மிகவும் தேவையுடையவன் என்றான். அவனை நான் விட்டுவிட்டேன். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அபூ ஹுரைராவே, உன்னுடைய கைதி நேற்றிரவு என்ன செய்தான் என்று வினவினார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா முன்பே அன்னாருக்கு அறிவித்திருந்தான். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தனது தேவைகளையும் தன்னுடைய குடும்ப சுமைகளையும் பற்றி முறையிட்டான். அதனால் நான் அவனை இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் என்றேன். அவன் பொய் சொன்னான். மறுபடியும் அவன் வருவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டதால் அவன் மீண்டும் வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனவே அவன் வருகையை எதிர்பார்த்திருந்தேன். அவன் வந்து தன்னுடைய 2 கைகளால் தானியத்தை அள்ள ஆரம்பித்தான். நான் அவனை பிடித்து, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உன்னை அழைத்துச் செல்வேன் என்றார்கள். என்னை விட்டுவிடுங்கள், நான் தேவையுடையவன். என் மீது மனைவி மக்களை பராமரிக்கும் பொறுப்பு இருக்கிறது. இனி நான் இங்கு வரமாட்டேன் என்றான். அவன் மீது இரக்கம் வந்துவிட அவனை விட்டுவிட்டேன். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே, நேற்றிரவு உமது கைதி என்ன செய்தான் என்று மீண்டும் கேட்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தன் அதிகமான தேவைகளையும் தன் குடும்பத்தின் வறுமையும் பற்றி முறையிட்டான். அதனால் அவன் மீது இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் என்றேன். எச்சரிக்கையாக இருக்கவும், அவன் பொய் சொல்கின்றான், மீண்டும் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் மீண்டும் நான் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தேன். மறுநாள் இரவு அவன் வந்தான். தன் 2 கைகளாலும் தானியத்தை அள்ளத் தொடங்கினான். உன்னை அழைத்துச் செல்வேன், இது 3வதும் கடைசி முறையுமாகும். இனிமேல் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தாய், மறுபடியும் வந்துவிட்டாய் என்றேன். உமக்கு சில களிமாக்களை சொல்லித் தருகின்றேன். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா உமக்கு பலனளிப்பான். என்னை விட்டுவிடுங்கள் என்றான். அவை யாவை என்றேன். நீ தூங்கச் சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். உமக்காக அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுவார். காலை வரை எந்த ஷைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்று சொன்னான். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேற்றிரவு உமது கைதி என்ன செய்தான் என்று கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் என்னிடம் உமக்கு சில வார்த்தைகளை கற்பிப்பேன், அதனை கொண்டு அல்லாஹ் தஆலா உனக்கு பயனளிப்பான் என்று சொன்னான். அதனால் இந்த முறை அவனை விட்டுவிட்டேன் என்று கூறினான். அந்த களிமாகள் யாவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நீ தூங்கச் சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உமக்கு ஒரு பாதுகாவலரை நியமிப்பான். காலை வரை எந்த ஷைத்தானும் அருகில் வரமாட்டான் என்று கூறினான் என்றேன். ஹதீஸ் அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அவர்கள் அதிக பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். இதனால் கடைசி தடவை நல்ல வார்த்தைகளை கேட்டு அவனை விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் பொய்யன், ஆனால் உம்மிடம் உண்மை கூறிவிட்டான். அபூ ஹுரைராவே, 3 இரவுகளாக உம்மிடம் பேசியவன் யார் என்று உமக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். தெரியாது என்றேன்.
அவன்தான் ஷைத்தான். சதகாவின் பொருட்களில் தனது சூழ்ச்சிகளால் நம்மை நஷ்டம் ஏற்படுத்த அவன் வந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில், உமது வீட்டில் ஆயத்துல் குர்சியை ஓதி வாருங்கள், உம்மிடம் ஷைத்தான் ஜின் யாரும் வரமாட்டார்கள் என்று ஷைத்தான் கூறியதாக சொல்லப்பட்டுள்ளது. நூல் திர்மிதி. 572வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் கூறியதாக ஹஸ்ரத் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபுல் முன்திர், இது ஹஸ்ரத் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனைப்பெயர். அல்லாஹுடைய வேதத்தில் எந்த ஆயத் உம்மிடத்தில் மிக மகத்துவம் வாய்ந்தது என நீர் அறிவீரா என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவனுடைய ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்று நான் பதில் கூறினேன். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மிடத்தில் அல்லாஹுடைய வேதத்தில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஆயத்து எது என்று கேட்க, அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கக்கூடிய ஆயத்துல் குர்சி என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை பாராட்டும் வண்ணம், அபுல் முன்திர், உமது இல்மு கல்வி ஞானம் உமக்கு சிறக்கட்டுமாக என என் நெஞ்சின் மீது தட்டி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, இந்த ஆயத்திற்கு ஒரு நாவும் 2 உதடுகளும் உள்ளன. அவை அல்லாஹு தாலாவின் தூய்மையை அர்ஷின் கால் பகுதியில் இருந்தவாறு துதிக்கின்றன என்று மற்றொரு அறிவிப்பில் ஆயத்துல் குர்சியை பற்றி வந்திருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம் உண்டு. அது எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து இருக்கும். சங்கை மிக்க குர்ஆனுடைய சிகரம் சூரத்துல் பக்கரா. அந்த சூறாவில் புனித குர்ஆனுடைய அனைத்து ஆயத்துக்களின் தலைமையான ஆயத்து இருக்கின்றது. அதுதான் ஆயத்துல் குர்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஹசரத் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த சமயம் வானில் ஒரு சலசலப்பு கேட்டது. அவர்கள் தலையை உயர்த்தி, இப்பொழுது வானத்தின் ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன் அந்த கதவு ஒருபோதும் திறக்கப்படவில்லை, அதிலிருந்து ஒரு மலக்கு இறங்குகின்றார், அதற்கு முன் எப்போதும் பூமிக்கு அவர் இறங்கியது இல்லை. அந்த மலக்கு நபிகளாருடைய சமூகம் வந்து சலாம் சொல்லிவிட்டு, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 2 ஒளிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றொன்று சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள். தாங்கள் இதிலிருந்து எதை ஓதினாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். நூல் முஸ்லிம். அதாவது, புகழ் வாசகமாக இருந்தால் புகழ்ந்ததின் நன்மை கிடைக்கும், துஆவுடைய வாசகமாக இருந்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். வானம் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹு தஆலா ஒரு புத்தகம் எழுதினான். அந்த நூலிலிருந்து 2 ஆயத்துக்களை இறக்கி வைத்தான். அதை கொண்டே சூரத்துல் பக்ராயை அல்லாஹு தஆலா முடித்துள்ளான். எந்த வீட்டில் அந்த 2 ஆயத்துக்கள் 3 இரவுகள் தொடர்ந்து ஓதப்பட்டு விடுமோ அந்த வீட்டை ஷைத்தான் நெருங்கவும் மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவர் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களை இரவில் ஓதுகிறார்களோ அந்த 2 ஆயத்துக்களும் அவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு மசூத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 2 ஆயத்துக்களும் போதுமாகிவிடும் என்பதன் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இதை ஓதுபவர்கள் இரவு முழுவதும் எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார்கள் என்பது. மற்றொரு கருத்து 2 ஆயத்துக்களும் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பகரமாகிவிடும் என்பதாகும். ஒரு முஸ்லிமான மனிதர் படுக்கைக்கு சென்றதும் புனித குர்ஆனிலிருந்து ஏதேனும் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்க ஒரு மலக்கை நியமிக்கிறான். அப்போது அவர் எப்பொழுது விழித்து எழுந்தாலும் அவர் விழிக்கும் வரை இடர்தரும் எந்த பொருளும் அவரை நெருங்க செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவர் ஒருவர் 100 ஆயத்துக்களை இரவில் ஓதுகிறார்களோ அன்று இரவை இபாதத்தில் கழித்தவர்களைப் போல அவர் ஆக்கப்பட்டு விடுவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு இரவில் 10 ஆயத்துக்களை ஓதுபவர்களுக்கு ஒரு கின்தார் நன்மை எழுதப்படுகிறது. ஒரு கின்தார் என்பது உலகத்திலுள்ள யாவற்றையும் விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஃபலாலத் இப்னு உபைத் ஹசரத் தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவர் ஒருவர் இரவு நேரத்தில் 10 ஆயத்துக்களை ஓதுகிறார்களோ அவர் அன்றிரவு அல்லாஹு தஆலாவுடைய வணக்கத்தை விட்டு மறந்தவர்களில் கணிக்கப்பட மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
அஸ்அரி கூட்டத்தாரின் பயணத் தோழர்கள் இரவில் தங்கள் வேலைகளை முடித்துக்கொண்டு இல்லங்களுக்கு திரும்பி வந்து புனித குர்ஆனை ஓதும் பொழுது அவர்களுடைய சத்தத்தை நான் அறிந்து கொள்கிறேன். மேலும் பகலில் தங்கள் வீடுகளுக்கு அவர்கள் வருவதை பார்க்காவிட்டாலும் இரவில் அவர்கள் புனித குர்ஆன் ஓதும் சத்தத்தை வைத்து அவர்கள் இல்லங்களையும் அறிந்து கொள்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். எவர் இரவினுடைய கடைசி பகுதியில் கண் விழிக்க இயலாது என்று அஞ்சுவாரோ அவர் இரவின் ஆரம்பத்திலேயே தூங்கும் முன்பு வித்தரை தொழுது கொள்ளவும். எவர் இரவின் கடைசி பகுதியில் எழ ஆர்வம் கொள்வாரோ அவர் இரவின் கடைசி பகுதியில் வித்திர் தொழுது கொள்ளவும். ஏனென்றால் இரவின் கடைசி பகுதியில் புனித குர்ஆனை ஓதும் சமயம் மலக்குகள் வருகை தருகிறார்கள். அந்த நேரம் ஓதுவது சிறப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் கஹஃபின் ஆரம்ப 3 ஆயத்துக்களை யார் ஓதினார்களோ அவர் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் திர்மிதி. ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் சூரத்துல் கஹஃபின் ஆரம்பத்தில் உள்ள 10 வசனங்களை மனனம் செய்கின்றார்களோ அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் சூரத்துல் கஹஃபுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் முஸ்லிம். ஹஜரத் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் சூரத்துல் கஹஃபுடைய இறுதி 10 வசனங்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஜும்மாவுடைய நாளன்று சூரத்துல் கஹஃபை ஓதுகிறார்களோ அவர்கள் 8 நாட்கள், அதாவது அடுத்த ஜும்மாவுடைய நாள் வரை அனைத்து குழப்பங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவார். சுப்ஹானல்லாஹ். அந்த சமயம் தஜ்ஜால் வெளிவந்து விட்டால் அவனுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எவர் சூரத்துல் கஹஃபை அது இறக்கப்பட்டதைப் போல எழுத்துக்களை சரியாக உச்சரித்து ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கியாமத்துடைய நாளன்று இந்த சூரா அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா முக்கர்ரமா வரை ஒளிமயமாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த சூறாவினுடைய கடைசி 10 ஆயத்துக்களை ஓதுகிறார்களோ பிறகு தஜ்ஜால் வெளியானால் தஜ்ஜாலால் இவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நூல் முஸ்தஸ்ரக் ஹாக்கிம். ஹசரத் மஹஃபல் இப்னு யசார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் பக்ரா குர்ஆன் ஷரீஃபினுடைய சிகரமாகும், அனைத்தையும் விட உயர்வான பகுதி. அதனுடைய ஒவ்வொரு ஆயத்தோடும் 80 மலக்குமார்கள் இறங்கி இருக்கின்றார்கள். ஆயத்துல் குர்சி அர்சிலிருந்து கீழிருந்து வெளியாக ஆக்கப்பட்டுள்ளது, அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய விசேஷமான பொக்கிஷங்களிலிருந்து இறங்கியது. அதை சூரத்துல் பக்ராவோடு இணைக்கப்பட்டது. மேலும் யாசின் சூரா குர்ஆன் ஷரீஃபினுடைய இதயமாகும். யார் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தையும் மறுமையும் நாடியவர்களாக இந்த சூறாக்களை ஓதி வருகின்றார்களோ உறுதியாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். எனவே இந்த சூறாவை மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு எளிதாக உயிர் பிரிவதற்காக வேண்டி அவர் அருகில் இருந்து ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள், கொள்கைகள், ஷரியத் சட்டங்கள் எந்த அளவு விரிவாக சூரத்துல் பக்ராவில் விளக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவு விரிவாக குர்ஆன் ஷரீஃபின் வேற எந்த சூறாவிலும் கூறப்படவில்லை என்பதால் தான் சூரத்துல் பக்ராவை குர்ஆன் ஷரீஃபின் சிகரம் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் மாரிஃபுல் ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல சூறாக்களுடைய எப்பொழுது ஓத வேண்டும், எதற்காக ஓத வேண்டும், சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு பெற என்னென்ன ஓத வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் 5வது பகுதியிலும் சில சூறாக்கள் ஓதுவதின் பலன்களை பற்றி பார்க்கலாம். சூறாக்களுடைய பொருளோடு இன்னொரு பகுதியும் இருக்கின்றது, அந்த பயானையும் பார்த்து பயனடையுங்கள் இன்ஷா அல்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். பயான் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். கபரில் வெளிச்சத்தை தந்தல்வானாக. ஆமீன்.
முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். கற்றதை மற்றவருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.